வந்து ரொம்ப அடிச்சிட்டதால அவங்களால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வேதனைப்படுறாங்க. சிந்துக்கு இந்த நிலைமை இருக்குது, எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சிந்துவை அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க. இல்லை, சிந்துவை நாங்களே பார்த்துக்குறோம், இந்த நிலைமைக்கு காரணம் வந்து என் பையன் தானே, அதனால் நாங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், தயவுசெய்து சிந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சரி உங்கள் இஷ்டம். சிந்து வந்து பரவாயில்லப்பா நான் அங்கேயே இருக்கேன்ப்பா அப்படின்னு. சரி சிந்துவோட இஷ்டம் தான் எங்கள் இஷ்டமும், சரிம்மா பத்திரமா இருமா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க அம்மா அப்பா. அடுத்து வந்து சிந்து வந்து உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பைரவி எல்லாருமே என் கூட தானே இருந்தீங்க, அதனால் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போயிடுறாங்க. இப்போ கூட சிந்து வந்து எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. இப்படிப்பட்ட பொண்ணை இப்படி அடிக்க இவங்களுக்குலாம் எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் அடிபட்டிருக்கிறதால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கெங்கே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க, அங்கெல்லாம் அவங்களுக்கு வலிக்குது, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துடுறாரு நம்ம சிவா பார்த்துட்டு ஆயின்மெண்ட் கொடுக்குறாரு. இதை போட்டுக்கோ சிந்து அப்படின்றாரு. இங்கே பாரு சிந்து, நீ பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்குது, ஏன் இப்படி பண்ணுற, எனக்காக எதுக்காக இப்படிலாம் நீ கஷ்டப்படணும், நான் சொல்கிறது ஏன் கேட்கவே மாட்டேங்கிற, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வந்து வெறுப்பாகவும் இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே அவங்களால மறக்க முடியல, எல்லாமே கேள்வி கேட்டது எல்லாரும் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசுறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்களால சரி வேறு தூங்கவும் முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் வந்து சிந்து வந்து காலையில் எங்கே போயிட்டா சிந்து, ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சிந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்து அந்த மலை கோயிலுக்கு வராங்க. எல்லா இடமும் பார்க்குறாங்க. அந்த எங்கே போயிட்டாங்க அந்த சாதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. பார்த்தா சாதுக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டோன்னு வந்து சாதுக்கள் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னை சாமி அப்படின்றாங்க. சொல்லுமா, வாமா சிந்து, நீ வருவேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் வந்து சொல்லலைன்னா இந்நேரம் என் வாழ்க்கை என்கிட்ட இருந்திருக்காது, என் வாழ்க்கை கண்டிப்பாக என்கிட்டேருந்து போயிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் இருந்திருக்கவே மாட்டேன், ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையை மட்டும் காப்பாற்றலை, என்னையும் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது உனக்காக நாங்கள் இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. நீங்கள் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. உனக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை, ஏன்னா நீ சொன்னதெல்லாம் பொய்க்கு என்றைக்குமே நாங்கள் துணை நிற்க மாட்டோம். அப்புறம் நீங்கள் வந்து எனக்காக சொன்னது உனக்காக இல்லை, உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணலனாலும் உனக்காக வந்து பாவம் பார்த்தால அந்த வந்து சிவா, அவனுக்காக தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவாவுக்கு நிறைய ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கு, அவனை காப்பாற்றணுன்னா அது ஒன்றால் மட்டும்தான் முடியும், அதுக்காக தான் ஒரு கவசம் மாதிரி நீ அவன் கூட இருந்தே ஆகணும், அதனால தான் நாங்கள் வந்து உன்னை வந்து இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றணும், வேறு எந்த காரணமும் கிடையாது, மற்றபடி நீ என்ன போய் சொன்னாலும் அதுக்கு துணை நிற்போன்னு நினைக்காது அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க, என்னையா சொல்கிறீங்க, சிவாவுக்குனா டாக்டருக்கு ஆபத்தா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அது கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்ப, அவனை சுற்றி நிறைய ஆபத்துகள் இருக்குது, நீ தான் அவனுக்கு கவசமாக இருந்து பாதுகாக்கணும், அதுக்காக தான் நாங்கள் உன்னை விட்டு வச்சுருக்கோம், ஆனால் நீ பண்ண வேலைக்கு எல்லாத்துக்குமே யாருக்கு பதில் சொல்லணும்னாலும் இல்லை, கடவுளுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் வந்து அவரை அவ்வளோ விரும்புகிறேன், அவர் மேலே உயிரே வச்சுருக்கேன், அதனால தான் இப்போல்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே நான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. தெரியாத தப்பு செஞ்சால் அதுக்கு தண்டனை உண்டு, தெரிஞ்சு தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனையே கிடையாது, ஏன்னா அது அவங்களே அழிச்சிடும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்து நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து சாது சொல்கிறாரு. உனக்கு இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே காத்துட்ருக்கு, நீ பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்ருக்க, இதுக்கப்புறம் தான் உனக்கு புது பிரச்சனை காத்துட்ருக்கு, அதை சந்திக்க தயாராகிரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து சிந்து யோசிச்சுட்டே வராங்க. யாரோ வேகமாக நிறுத்துறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. பார்த்தா ரேகா வந்து அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க.